allied health sciences completely வந்து technologist based courses. It is completely skill based course. Health sectorல பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர்ஸ் இருப்பாங்க, நர்சஸ் இருப்பாங்க, physiotherapists, pharmacists. Along with that இப்போ வந்து பாத்தீங்கன்னா in between these technologists play a very important role. அந்த ஹெல்த் கேர் டீம்ல இவங்களுக்கு ஒரு important role. For example என்னன்னா ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜிஸ்ட் அப்படின்னா they will be present completely in the OT. அனஸ்தட்டிஸ்ட்க்கும் நர்சஸ்க்கும் கூட along with them they form a part of that அந்த ஹெல்த் கேர் டீம். ஒரு ப்ரீ ஆப்ரேட்டிவாக ஒரு ஆப்ரேஷனுக்கு முன்னாடி டியூரிங் த ஆப்ரேஷன் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் என்ன ஒரு பேஷண்ட்டுக்கு தேவையோ கம்ப்ளீட்லி if they provide the health care. Cardiac care technologists they will be completely assisting the cardiologist. காமனா வர கன்ஃபியூஷன் இதுதான், ரெண்டுமே கார்டியாக்னு தான் இருக்கு. ஸோ நாங்கள் என்ன படிப்போம்? கார்டியாக் பெர்ஃபியூஷனிஸ்ட் என்னன்னா they will be completely assisting the cardiothoracic surgeon, whereas cardiac care technologists will be completely assisting the cardiologist. ஸோ டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கிட்ட இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் பேஸ்ட் ட்ரைனிங்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு? Of course, we have the 1100 bedded hospital. So we have all the specialties in the AHS Medical College Hospital. So they are posted there, so daily basis. So they'll be getting that clinical exposure. ஸோ எப்போவுமே டிமாண்ட் இருந்துட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ கோர்சஸ்னால் அதிகமாகிட்டு இருக்கிறத தவிர டிமாண்ட் இஸ் நெவர் டிக்ரீஸ். பட் அலைட் ஹெல்த் சயின்சஸ் யாரெல்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த நீட் ஹேஸ் பிகம் அ வெரி ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நீட் எழுத முடியல, நீட் எழுதுனா கிளியர் பண்ண முடியல, அண்ட் தெர் ஆர் அதர் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு இட். கோச்சிங் எடுக்க கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த பசங்களுக்கும் ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் விஜே பரணி ஹியர். ஸோ 12th முடிச்சுட்டு என்ன கோர்ஸ் படிக்கலாம், அதனால் என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்ற கேள்விக்குறியாக இருக்க இந்த காலத்தில் வி கோனா டாக் அபவுட் ஒன் பர்டிகுலர் கோர்ஸ், அலைட் ஹெல்த் சயின்சஸ். அந்த கோர்ஸ் படித்தா என்ன டிமாண்ட் இருக்குது, என்ன ஃப்யூச்சர் இருக்குது, என்ன ஸ்கோப் ஆஃப் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு தான் we have டாக்டர் கல்பனா தேவி, Principal Faculty of Allied Health Sciences from Dr. MGR Educational and Research Institute, University, Madurai. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இதை பற்றி கேட்டே ஆகணும்னு நினைக்கிறேன். அலைட் ஹெல்த் சயின்சஸ்னால் என்ன அப்படின்னு பசங்களுக்கு இருக்க அவேர்னஸ் கம்மியாக இருக்குது இப்போ இருக்க காலகட்டத்தில் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ அலைட் ஹெல்த் சயின்சஸ்னால் கம்ப்ளீட்லி வந்து டெக்னாலஜிஸ்ட் பேஸ்ட் கோர்சஸ். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்கில் பேஸ்ட் கோர்ஸ். ஸோ எப்படி வந்து ஒரு ஹெல்த் செக்டாரில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர்ஸ் இருப்பாங்க, நர்சஸ் இருப்பாங்க, ஃபிசியோதெரபிஸ்ட், ஃபார்மசிஸ்ட். அலாங் வித் தட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் தீஸ் டெக்னாலஜிஸ் பிளே a வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அந்த ஹெல்த் கேர் டீமில் இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜிஸ்ட் அப்படின்னா they will be present completely in the OT. ஓடியில் கம்ப்ளீட்டாக அவங்க இருப்பாங்க. அனஸ்தட்டிஸ்ட்க்கும் நர்சஸ்க்கும் கூட along with them they form a part of that அந்த ஹெல்த் கேர் டீம். ஓகே, ஸோ they play an integral role. அந்த டீமில் இவங்களும் ஒரு இம்பார்ட்டன்ட் மெம்பர் இன் அரேஞ்சிங் எவ்ரிதிங். ஒரு ப்ரீ ஆப்ரேட்டிவாக ஒரு ஆப்ரேஷனுக்கு முன்னாடி, டியூரிங் த ஆப்ரேஷன், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் என்ன ஒரு பேஷண்ட்டுக்கு தேவையோ கம்ப்ளீட்லி if they provide the health care. ஓகே, ஸோ டெக்னிக்கல் டீம் வைஸ் இருக்கோ அப்படின்னு? It is completely a skill based course. ஸ்கில் பேஸ்ட் கோர்ஸ் அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஹெல்த் கேர் எக்கோ சிஸ்டமில் எந்த அளவுக்கு அலைட் ஹெல்த் சயின்சஸோட கோர்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே ஆகுது ரோல் அப்படின்னு? ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேயே பார்த்தீங்கன்னா டு ஸ்டார்ட் வித் 2017 we started the program. எப்படின்னா 8 undergraduate programs we started and now we are stepping into the 10th year. So in this 10th year time being we have 9 undergraduate programs. என்னென்ன யூஜி ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சுலர் ஆஃப் ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீஷியா டெக்னாலஜி. ஸோ ஆஸ் ஐ செட், நான் சொன்ன மாதிரி இவங்க கம்ப்ளீட்டாக என்னென்னா ஓடியில் they will be assisting the anesthetist. ஸோ கம்ப்ளீட்டாக ஓடி மட்டும் இல்லாமல் இன்டென்சிவ் கேர் யூனிட் எல்லா இடத்துலையுமே ப்ரீ ஆப்ரேட்டிவாக, இன்ட்ரா ஆப்ரேட்டிவாக, போஸ்ட் ஆப்ரேட்டிவாக பேஷண்ட்டுக்கு தேவையான கேரை இவங்க ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ இந்த ஹெல்த் கேர் எக்கோ சிஸ்டமில் எந்த அளவுக்கு அலைட் ஹெல்த் சயின்சஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல என்ன யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியிலன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதை பற்றி பேசிடலாமா? We have BSc cardiac care technologist. cardiac care technologistனா கம்ப்ளீட்டாக they will be assisting the cardiologist. எப்படின்னா ஒரு ECG மெஷர் பண்ணுறது, எக்கோ ஆர் வித் ரிகார்ட் டு கேத் லேப், அதில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க இந்த கார்டியாக் கேர் டெக்னாலஜிஸ்ட். கார்டியாக் பெர்ஃபியூஷன் டெக்னாலஜிஸ்ட்டுன்னு இருக்காங்க. ஸோ இவங்க கார்டியாலஜிஸ்ட் என்னென்னா லைக் நம்ம மெடிசன் சர்ஜரி மாதிரி கார்டியாலஜிஸ்ட் இருப்பாங்க, கார்டியோதொராசிக் சர்ஜன் இருப்பாங்க. ஸோ கார்டியாக் கேர் டெக்னாலஜிஸ்ட் they will be completely assisting the cardiologist. காமனாக வர கன்ஃபியூஷன் இதுதான், ரெண்டுமே கார்டியாக்குன்னு தான் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன படிப்போம்?
ஸோ கார்டியாக் பெர்ஃபியூஷனிஸ்ட் என்னன்னா they will be completely assisting the cardiothoracic surgeon, whereas cardiac care technologists will be completely assisting the cardiologist. ஓகே. Next is for example bachelor of dialysis therapy technologist. இவங்க என்னென்னா கம்ப்ளீட்டாக நெஃப்ராலஜிஸ்ட்டுக்கு அசஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு தெரியும் டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ், அந்த பேஷண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட் கேர், அவங்களுடைய பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகிறதுலேருந்து அந்த டயாலிசிஸ் யூனிட்டை கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ண போகிறது இட் இஸ் தி டயாலிசிஸ் தெரப்பி டெக்னாலஜிஸ்ட், அகெயின் அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் நெஃப்ராலஜிஸ்ட். அண்ட் தென் பேச்சுலர் ஆஃப் ஃபிசிஷியன் அசோசியேட்னு இருக்குது. ஸோ இவங்க என்னென்னா இவங்க வந்து ஒரு வைட் வெரைட்டி ஆஃப் எல்லா ஒரு கிளினிக்கல் எக்ஸ்போஷரும் இருக்கும். தே கேன் அசிஸ்ட் வந்து ஒரு ஃபிசிஷியனை அசிஸ்ட் பண்ணலாம், சர்ஜன், ஒஜிஷியன், பீடியாட்ரிஷியன். ஏன்னா அவங்களுடைய போஸ்டிங்ஸே பார்த்தோம்னா தேல் பி ஹேவிங் அ வைட் எக்ஸ்போஷர். எப்படி ஒரு எம்பிபிஎஸ் எல்லா இடத்துக்கும் போகிறாங்களோ அந்த மாதிரி தேல் பி ஹேவிங் அ வைட் கிளினிக்கல் எக்ஸ்போஷர். இவங்க என்னென்னா மெயினாக வந்து லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி டேக்கிங், ஒரு பேஷண்ட் உள்ளே வராங்கன்னா நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி எடுப்போம். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி எடுக்கிறது, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், ஒரு டயக்னோசிஸ்க்கு என்ன பிளான் பண்ணுறோம், ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பிளான் பண்ணுறோம், ஒரு டாக்டர் என்ன பிளான் பண்ணுறாங்களோ அதுக்கு கம்ப்ளீட்டாக தீஸ் ஃபிசிஷியன் அசோசியேட் தே ஆர் கோயிங் டு ஹெல்ப். ஸோ தட் இஸ் ஒன். அண்ட் தென் த தேர்ட் கோர்ஸ் இஸ் லைக் பேச்சுலர் ஆஃப் ஆப்டமெட்ரி. ஸோ இவங்க என்னென்னா கம்ப்ளீட்டாக ஆஃப்தால்மாலஜிஸ்ட் அங்கே வந்து இருப்பாங்க. ஸோ வித் ரிகார்ட் டு ரிஃப்ராக்டிவ் எரர், நம்ம அந்த கண் ஐ செக்அப் பண்ணி பவர் இருக்கான்னு பார்க்குறது, ஸோ அது ஆர் வித் ரிகார்ட் டு காண்டாக்ட் லென்ஸ், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி தீஸ் டெக்னாலஜிஸ் தே வில் பி ஹேண்ட்லிங். தட் இஸ் பேச்சுலர் ஆஃப் ஆப்டமெட்ரி. அண்ட் தென் பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லெபார்டரி சயின்சஸ். ஸோ அது ஆஸ் த நேம் இண்டிகேட்ஸ் கம்ப்ளீட்லி it is with the lab. So biochemistry, pathology, microbiology கம்ப்ளீட்டாக அங்கே ஒரு சாம்பிள் கலெக்ஷன்லேருந்து அந்த சாம்பிளை ப்ராசஸ் பண்ணி அந்த ரிசல்ட் கொடுக்குற வரைக்கும் கம்ப்ளீட்லி இட் இஸ் டன் பை தி laboratory technologists. And then the next is bachelor of medical radiology and imaging technology. So again as the name suggests they will be completely with the radiology department. ஸோ அங்கே வந்து ஒரு அல்ட்ராசோனோகிராம், எக்ஸ்ரே வித் ரிகார்ட் டு சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, அந்த எக்யூப்மெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதும் சரி, கம்ப்ளீட்டாக பேஷண்ட்டுக்கு வந்து அந்த டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜரை பண்ணுறதுக்கு தே ஆர் கோயிங் டு ஹெல்ப். ஸோ தட் இஸ் ரேடியாலஜி. அண்ட் தென் பேச்சுலர் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ். Again, now we are in an era of lifestyle disorders. So definitely it is a need of the hour. அதனால் அவங்களோட தேவை ரொம்ப அதிகம். So that is nutrition and dietetics. So they will be there. So these are the UG programs which we are handling. Similarly, we have 6 postgraduate programs also. அது வந்து பார்த்தீங்கன்னா MSc cardiovascular technology and again masters of operation theatre, same masters of medical laboratory, masters of radiology. So these are the programs we have. நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது தியரட்டிக்கலை விட ப்ராக்டிக்கல் நாலேஜ் நிறைய இந்த கோர்ஸுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் லேப் ஃபெசிலிட்டிஸ் எந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னதான் இருந்தாலும் ஈவன் தோ இட் இஸ் அ ஸ்கில் பேஸ்ட் கோர்ஸ், ஈவன் ஃபார் அ ஸ்கில் வி நீட் த பேசிக் நாலேஜ். ஸோ வி ஹாவ் அ செப்பரேட் கிளாஸ் ரூம்ஸ், ஃபுல்லி எக்யூப்ட் கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது. ஸோ அலாங் வித் தட் வி ஹாவ் அ செப்பரேட் ப்ராக்டிக்கல் லெபார்ட்டரிஸ். பேசிக் சயின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தேவையான ப்ராக்டிக்கல் லெபார்ட்டரிஸ், அட்வான்ஸ்டு ப்ராக்டிக்கல் லெபார்ட்டரிஸ், அண்ட் வி ஹாவ் அ செப்பரேட் ஸ்கில் லேப் ஆல்சோ, சிமுலேஷன் பேஸ்டு ஸ்கில் லேப். ஃபார் எக்ஸாம்பிள் கார்டியோதொராசிக், அந்த கார்டியக் பெர்ஃபியூஷனிஸ்ட் அந்த பசங்களுக்கு தேவையான இப்போ ஹார்ட் லங் மிஷினோட ஒரு ஸ்கில் லேப் செப்பரேட்டாக வி ஹேவ். அண்ட் கார்டியக் கேர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஒரு ஸ்கில் லேப் வித் இசிஜி மிஷின், எக்கோ, we have a skill lab. So apart from these skill lab, they'll be going to the hospital. So where they get exposed to the clinical exposure will be like daily they'll be going to the hospital where they can have the clinical exposure. Okay, so ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ இருக்க எக்ஸ்போஷர் படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு யூனிவர்சிட்டி போகிறோன்னாவே அவங்ககிட்டே ஹாஸ்பிட்டல் இருக்கா, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியராக இருக்கும் ஃபார் த ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கிட்ட எந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் பேஸ்ட் ட்ரைனிங்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு? Of course we have the 1100 bedded hospital. So we have all the specialities in the AHS Medical College Hospital. So they are posted there so daily basis. So they'll be getting that clinical exposure. ஓகே. அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா எந்த அளவுக்கு பசங்களுக்கு நாலேஜ் இருக்கிறத தாண்டி அவங்க கேட்குற கேள்விகள் இப்போ அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். தே ஆர் ஸோ அட்வான்ஸ்டு வித் தேர் ப்ராக்டிக்கல் நாலேஜ். ஸோ ஃபேக்கல்ட்டிஸ் எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி? ஸோ வி ஹவ் வெல் ட்ரெயின்டு ஃபேக்கல்ட்டி இன் ஃபேக்கல்ட்டி ஆஃப் அலைடல் சயின்ஸ் ஆஃப் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். மெயின் ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தேல் பி அலாங் வித் தி டிபார்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓடி அனஸ்தீஷியா டெக்னாலஜிஸ்ட்னா கம்ப்ளீட்லி அனஸ்தீஷியா டிபார்ட்மெண்ட்டோடு இருப்பாங்க. பட் ஹியர் வி ஹாவ் அ செப்பரேட் ஃபேக்கல்ட்டி for them. So avanga MSc anesthesia mudicha PhD mudicha faculty we have here. So that is for each separate specialty we have a separate faculties. So they are well trained faculties.
ஓகே. அண்ட் இப்போ சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய அப்கிரேட் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கரிக்குலம் எந்த அளவுக்கு அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸோ தட்ஸ் வாட் ஸோ ஃபார் நான் சொன்னேன் உங்களுக்கு இப்போ வந்து we are stepping into the 10th year. இந்த 9 years we were following a curriculum and we don't have so far any regulatory bodies. Like இப்போ நம்ம வந்து MBBSலாம் பார்த்தோம்னா மெடிக்கல் கவுன்சில் இருக்கும். Now we have the National Medical Commission, National Dental Commission, ஃபார்மசியை பொறுத்த வரைக்கும் ஃபார்மசி கவுன்சில், நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் நர்சிங் கவுன்சில் அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து allied health science பொறுத்த வரைக்கும் from this year onwards they have formulated a commission, that is National Commission for Allied Health Care Professionals. So அவங்க வந்து ஒரு curriculum கொடுத்துருக்காங்க, that is a uniform curriculum which has to be implemented throughout India. ஸோ இப்போ வந்து கரிக்குலம் என்னென்னா there will be uniform. முதல்ல என்னென்னா there will be variation with each institution. ஸோ இப்போ அது கிடையாது. ஸோ we are supposed to follow the same curriculum which is given by NCAHP. ஓகே, தட்ஸ் கிரேட். அண்ட் மெடிக்கல் லைன் அப்படின்னு சொன்னாலே இன்டர்ன்ஷிப்ஸ்ன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அலைட் ஹெல்த் சயின்சஸில் இன்டர்ன்ஷிப் எந்த மாதிரி இருக்குது? இப்போ நான் சொன்ன அந்த யூஜி ப்ரோக்ராம்ஸ்லாம் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 4 years. ஸோ வில் பி ஹேவிங் 3 years ஆஃப் தட் இஸ் 6 semesters வந்து அகாடமிக் இது இருக்கும், தென் 1 year ஆஃப் இன்டர்ன்ஷிப். ஸோ தட் வாஸ் த plan actually, and from this year onwards, as I said, we need to follow the rules and regulations of NCAHP. So NCAHP padi pathina again it is 4-year program, it is 3 plus 1 year of internship except for Bachelor of Optometry. Adu mattum pathina 4 years plus 1 year of internship, that is totally 5 years. And nutrition and dietetics mattum or variation enna again it is 4 years, avangalukku vandu 3.5 years, that is they will be having 7 semesters plus 1 semester 6 months of internship. ஸோ இது மட்டும்தான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். இது வரைக்கும் இருந்தது 4 years இருந்தது, தட் இஸ் 3+1. இப்போ பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி மட்டும் 5 years, தட் இஸ் 4+1. ஸோ இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அகாடமிக்ஸை தாண்டி வேறு என்னெல்லாம் ஈவெண்ட்ஸ் நடக்குது அந்த காலேஜில் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இவ்வளோ ஒரு ஃபன் ஃப்ரெண்ட்லியான ஒரு காலேஜாக இருக்குது ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க? நார்மலாக வி லைக் ஆஸ் யூ செட் அகாடமிக்ஸை பொறுத்து வி இன்வால்வ் தெம் இன் கோகரிக்குலர் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வி என்கரேஜ் மோட்டிவேட் ஸ்டூடெண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன், இப்போ மற்ற இன்னொரு காலேஜில் நடக்கிற CMA கான்ஃபரன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது வி என்கரேஜ் தெம் டு பார்ட்டிசிபேட் அண்ட் தே கோ ஃபார் ஓரல் ப்ரெசன்டேஷன்ஸ், போஸ்ட் presentation, research oriented enna thevayo, that we encourage them, we motivate the students to participate. They go like normally they won like so much of medals the students used to win and come, and so that is with regard to co-curricular activities. Extracurricular activities kekave vena, now the Gen Z and Alpha they are meant for this extracurricular activity. So obviously we encourage them to take part in cultural activities which regularly happens throughout, like அந்தந்த செமஸ்டருக்கு ஏற்ற மாதிரி we plan it in such a way and we motivate the students to participate in cultural activities, also in sports as well. So எங்க sports activities வந்து even within the campus, or if they want to participate in some trophy which is happening with the other colleges or universities also, we motivate. We have a separate team, a committee for sports as well, and physical education department is there. We coordinate with the physical education department and we motivate students to take part in it. Okay, ஐ திங்க் தட்ஸ் அ கிரேட் திங் அப்படின்னு நினைக்கிறேன். பசங்களுக்கு எல்லாமே கொடுத்தா அகாடமிக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஹையர் ஆகிடும் அப்படின்றது ஒரு தேவையான விஷயம் தான். எஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பேசலான்னு நான் நினைக்கிறேன். பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு? ஹெல்த் கேர் அப்படின்னும் போதே என்னென்னா இட் இஸ் 100% பிளேஸ்மெண்ட் இஸ். ஸோ பர்டிகுலராக இவங்களில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா வந்து மற்ற இதில் இருக்க மாதிரி பிளேஸ்மெண்ட் வரதுன்னா பர்டிகுலர்லி ஃபார் ஆப்டோமெட்ரி இந்த லென்ஸ் கார்ட், டைட்டன் ஐ ப்ளஸ் அவங்க வந்து we have like every year they come for placement and nearly 90% of students get placed in that. Other than that, normally ஒரு group of students they'll go for higher studies and அவங்க என்னன்னா automatically they'll go for academic side. The other group, majority of students will go for clinical this thing, that is it is hospital based. So starting from ஒரு சின்ன கிளினிக்லேருந்து ஒரு பெரிய renowned hospitals வரைக்கும் like now our students have got placed, and I need to tell like we have 5 batches have already completed and nearly we have successfully trained and graduated 3,000 students so far. So they have been placed in various clinical, academic and research sectors. They play a very important role there. So that is about the placement. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்குது டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இப்போ நான் சொன்ன அந்த இதெல்லாமே லைக் we are providing them. ஸோ ஃபர்தராக அதை ஆட் பண்ணுறதுக்கு டாக்டர் அஸ்வதி will give a clear idea about placement. ஓகே, எஸ், ஐம் ஸோ curious to talk with her அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டாக்டர் கல்பனா அவர்களை தொடர்ந்து நம்ம கூட பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக we have டாக்டர் அஸ்வதி, who is additional principal faculty of allied health sciences from டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டி மதுரை. வணக்கம் மேம். வணக்கம்.
எஸ் டாக்டர் கல்பனா அவர்கள்ட்ட நிறைய கேள்வி நான் கேட்டேன். பட் பிளேஸ்மெண்ட் பற்றி நீங்கள் தான் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக வி ஹாவ் டு நோ, பிகாஸ் அலைட் ஹெல்த் சயின்சஸோட அவேர்னஸே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த கோர்ஸ் எடுத்தால் என்னெல்லாம் போக முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். See, நம்ம யூனிவர்சிட்டியில் there is a placement cell. Okay, the placement cell will guide the students to get job, especially in the field of optometry. So industry based இருக்கிறது optometry தான். மற்ற கோர்சஸ் எல்லாம் டைரக்ட்லி ஆஸ் வி சீக் ஜாப்ஸ் இன் த ஹாஸ்பிட்டல் சைட் அந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணுவோம். அண்ட் சி ஹெல்த் கேர் செக்டர் இஸ் அ செக்டர், இட்ஸ் ஆல்வேஸ் இன் எக்ஸ்பேண்டிங் கண்டினியூஸ்லி. ஸோ எப்போவுமே டிமாண்ட் இருந்துட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ கோர்சஸ்னால் அதிகமாகிட்டு இருக்கிறத தவிர டிமாண்ட் இஸ் நெவர் டிக்ரீசிங். Okay, so there is always good job opportunity for all the courses. ஸோ இப்போ மெடிசன் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராட் போனோன்னா ஒரு எக்ஸாம் எழுதணும். இப்போ யூஎஸ் போனோன்னா யூஎஸ் சிம்லி எழுதணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இப்போ அலைட் ஹெல்த் சயின்சஸ்க்கு எந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதணும், அந்த மாதிரி உண்டா முதல்ல? ஆக்சுவலி குவாலிஃபையிங் ஃபார் கோயிங் அப்ராட் கோர்சஸ் இஸ் நாட் தேர் so far. அந்த மாதிரி இல்லை. அண்ட் ஃபார் பிஹெச்டி கோர்சஸ் பீப்புள் ஆர் கோயிங் அப்ராட், எஸ்பெஷலி கார்டியாக் கேர் டெக்னாலஜி, கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, அவங்க எல்லாம் அப்ராட் போய் பிஹெச்டி கோர்ஸ் பர்சியூ பண்ணுறாங்க. And there is good scope of exposure, and definitely the future is bright because anga poi newer developments they are able to get trained. So there are definitely good job opportunities. ஓகே, ஸோ கல்பனா மேம் வந்து யூஜி பிஜி கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம யூஜி படித்தா பத்தாது, பிஜியோ படிக்கணும் அப்படின்னு ஏதாவது க்ரைட்டீரியா இருக்கா? Yes, see, யூஜி படித்தா நம்ம மொத்தமாக ஹாஸ்பிட்டல் சைடில் கிளினிக்கலி யூ ஆர் ஒர்க்கிங் வித் தி யூ ஆர் டைரக்ட்லி இன்வால்விங் இன் த பேஷண்ட் கேர். But if you want to teach students, then you have to improve your skills, then you have to be going for your postgraduate courses. அப்போ கண்டிப்பாக postgraduate course பண்ணாதான் you can go and teach students. Because if you want to teach students, you should have more knowledge. In that way, you have to go and pursue your postgraduate studies. But most of the people, they want to be involved in patient care. That is why they are choosing the course, in fact. அதனால they go and work in hospital. ஓகே, ஸோ எந்த மாதிரியான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது? இப்போது 12th முடிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து யோசிக்கிறாங்க நம்ம என்ன படிக்கலாம். இப்போ எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க கோர்சஸ்க்கு. பட் அலைட் ஹெல்த் சயின்சஸ் யாரெல்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க? See, you are raising a good question actually, because in the NEET has become a very traumatic experience for students. Okay, NEET எழுத முடியல, NEET எழுதுனா clear பண்ண முடியல, and there are other issues related to it. கோச்சிங் எடுக்க கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த பசங்களுக்கும் they have an interest to pursue course in medical field. Because even I think that at least one person in your family should be in medical field. Because once you step into hospital, you have that fear. ஓ என்ன ஆகுமோ, யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ண இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ NEET எழுதாமவே இந்த course you can enter. That is the plus of this course. NEET is not required for this course. If you do physics, chemistry, biology, you are qualified to do all the AHS courses. So அதை தவிர்த்து if you do physics, chemistry, biology, you are good enough to join any of the AHS course. So NEET என்ற ஒரு pressure இல்லாமல், if you have the compassion to really help people and involve in patient care, definitely you can go for AHS course. ஓகே, அண்ட் இப்போது நான் டாக்டர் படிக்கிறேன், இல்லை ஒரு மெடிசன் லைனில் வந்து ஒரு கோர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா நம்ம இண்டிபெண்ட்டாக வேலை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்குது. இப்போ அலைட் ஹெல்த் சயின்சஸ் எடுத்தால் எந்த மாதிரியான ஜாப் நம்ம போக முடியும்? இண்டிபெண்ட்டாகவும் இருக்க முடியுமா, இல்லை டு அ கிளினிக் யூ ஹேவ் டு பி வெரி டெடிகேட்டட் அப்படின்னு சொல்வீங்களா? As Kalpana ma'am already told you when she spoke, optometry மட்டும்தான் அப்படி தனியாக வச்சுக்க முடியும். Other than that, all the courses they have to work in a hospital setup and they are supporting. அது ஒரு டீம் ஒர்க் தான். உங்கள் டயாலிசிஸ் டெக்னீஷியனை தே ஒர்க் அலாங் வித் நெஃப்ராலஜிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுவாங்க, இசிஜி டெக்னீஷியன் அண்ட் எக்கோ டெக்னீஷியன். ஸோ இட்ஸ் அ குரூப் ஒர்க் அண்ட் டீம் ஒர்க். யூ கேனாட் செப்பரேட்லி எஸ்டாப்ளிஷ் யோர் கிளினிக். Okay. So that chance is not there, but of course it's a team work and very well you're contributing to patient care. So as you said before, in the demand அப்படின்ற விஷயம் it is not decreasing அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எந்த மாதிரியான டிமாண்ட் இருக்குது for the future allied health science course படித்தவங்களுக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? Demand is like dialysis technician கண்டிப்பாக இருக்கணும் to help nephrologist. Okay, ECG முதல்லலாம் இந்த நர்சிங் ஸ்டாஃப் பண்ண நிறைய ஒர்க்லோட கம்மி பண்ணுறாங்க ஃபிசிஷியன் அசோசியேட்ஸ். தே ஆல்வேஸ் அக்கம்பனி த டாக்டர்ஸ். அவங்க பிரச்சனை என்ன டயக்னோசிஸில் இன்வால்வ் பண்ணுறாங்க and running the investigations, they are helping in them. So they are actually shadowing the patient and helping them. So nursing staff oda workload they are reducing so much. So அது இருக்குது. And then cardiac technology சொன்ன cardiac they do specialize in echo
எக்கோ எப்படி எடுக்கணும், எக்கோ எப்படி இன்டர்பிரட் பண்ணணும் அவங்க கற்றுக்குறாங்க. அண்ட் இசிஜி டெக்னீஷியன்ஸ் தே நோ ஹவு டு ரீட் இசிஜி. ஸோ இந்த ஜாப் இஸ் ஆக்சுவலி ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் and they are specializing in ECG. That means they know how to read the ECG very well. So directly, so edavadhu issues irukku MI irukna that time instantly they will go and report to the cardiologist, please look into it. Okay, so the speciality or the in-depth knowledge has become much more important now. ஓகே. ஸோ இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிளுக்காக இது நான் கேட்குறேன். கல்பனா மேம் சொல்லியிருந்தாங்க 2017 இந்த கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வித் ப்ராக்டிக்கல் நாலேஜ் தே காட் ஃப்ரம் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வேர் தே ஃபைண்ட் இட் வெரி ஈஸி. எனக்கு இதெல்லாம் சேலஞ்சஸாக இருக்கும்னு நினச்சேன். பிகாஸ் ஆஃப் த ப்ராக்டிக்கல் நாலேஜ் என்னால் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ஈஸியாக பண்ண முடியுது அப்படின்னு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு இப்போது சிம்பிளாக சொல்ல போனால் இசிஜி இன்டர்பிரட் பண்ணுறது எல்லாருக்கும் ஒரு பெரிய கஷ்டம். இந்த சிசிடி கோர்ஸில் வந்து இசிஜி ஒரு பேப்பரே இருக்குது. ஸோ ஆல் த அப்நார்மாலிட்டிஸ் ரிலேட்டட் டு ஹார்ட் தே ஆர் ஏபிள் டு இன்டர்பிரட். ஓகே, அண்ட் தே ஆர் ஆல்சோ கெட்டிங் ட்ரெயின்ட் இன் எக்கோ கார்டியோகிராஃபி. ஸோ ஹார்ட் எப்படி, சேம்பர்ஸ் எப்படி, ஹவு த வால்வ் இஸ் க்ளோசிங், எவ்ரி திங் தே ஆர் சீயிங் அண்ட் தே ஆர் வெரி ஹாப்பி. ஸோ டெக்ஸ்ட் புக்லேருந்து நம்ம பயாலஜிலேருந்து படித்ததை விட நேரடியாக நீங்கள் பார்த்து யூ ஆர் கேப்பபிள் டு explain that to other person. அந்த மாதிரி that satisfaction is there definitely. அதுதான் அதோட I think that is the beauty of the course. ஆமாம், கண்டிப்பாக. அண்ட் ஒன் அட்வைஸ் யூ ஹேவ் டு கிவ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா என்ன சொல்வீங்க as a faculty? As a faculty, what I would say is genuine interest. If you have a passion towards healthcare or patient care, then definitely this is a place that you have to explore. Okay, you have to definitely come and explore how it is. But if somebody is forcing you to join the course, then there is something, but classroom level you can teach. Okay, there is something called self-directed learning. You must know what is the trend of the hour. You must have that instinct to go explore and learn and expand yourself. So that's very important. If you don't have that interest and compassion towards social service or patient care, then you can't stay inside. It will be suffocate. So reward is that the patient goes with a beautiful smile, and even if you walk along the corridors, they will come and say hi to you. That is the best reward, I think. Okay. That you will get. ஸோ இப்போது இன்னொரு முக்கியமான கேள்வி அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ மெடிசன் ஃபீல்டு அப்படின்னாலே ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது தியரிட்டிக்கலாக படிக்கிறதா இருக்கட்டும், ப்ராக்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்ணும் போதும், ஹியூமன் பாடிஸோட டீல் பண்ணும் போது எந்த மாதிரியான மென்டல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபேக்கல்ட்டிஸ் யூஸ்வலாக சொல்லிக் கொடுக்கறது உண்டு. ஸோ அலைட் ஹெல்த் சயின்சஸ்லேயும் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸுன்னா ஃபஸ்ட் டைம் தான் நம்ம ஹியூமன் பாடியை பற்றி டைரெக்டாக கற்றுக்க போகிறோம். ஹேண்ட்ஸ் ஆன் நமக்கு வருது. Patient interaction. So first year la when student is stepping into anatomy dissection hall, and konjam fear irukka dhaan seiyum, cadaver paakumbodhu and fear irukku. But we motivate the student, and in over time in 1 week they come out of that. That fear gradually diminishes and they get into the course and they enjoy. If you see inside dissection hall, people will be keeping the heart inside their hands and palm, and they will be teaching their fellow students. Okay. So அந்த அளவுக்கு they will improve in 6 months time. Okay. அந்த பயம் போய்டும். ஸோ அதை தாண்டி as a faculty-யாக நீங்கள் வந்து மென்டல் ஸ்டெபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். See, we give mentors. Faculty mentors will be allotted to the students, and whatever இந்த மாதிரி fears எல்லாம் they can come and address to the mentor, and mentor will try to alleviate their fears by explaining the process, and always the faculty is there along with them during the dissection all hours, practical hours. தனியாக எங்கேயுமே இல்லை. We are always there to guide them. ஓகே. ஸோ இப்போ அலைட் ஹெல்த் சயின்சஸ் வந்து நிறைய காலேஜஸில் இருக்குது. வை தே ஷுட் சூஸ் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? ஐ திங்க் த வெல்த் ஆஃப் அவர் யூனிவர்சிட்டி இஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்ட்டி. ஓகே, they are always ready to help. So I think that is the biggest plus of MGR University, and we have good infrastructure. We have skill labs where we give hands-on training, and a good hospital setup where they are directly exposed to the patients and they interact and learn on a day-to-day basis. Okay. Thank you so much. Thank you.